கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அனைவரும் தேவனை தேடி ஓடோடி வருகிறார்கள். நல்ல நாட்களிலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துக்க நாட்களிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். பிறப்பின் நாட்களிலும் சரி, இறப்பின் நாட்களிலும் சரி, களிப்பின் நாட்களிலும், பண்டிகை நாட்களிலும், செழிப்பான நாட்களிலும், வறுமை நிறைந்த நாட்களிலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மேலும் வெற்றியின் நாட்களிலும், தோல்வியுற்ற காலங்களிலும், உடல் ஆரோக்கியமான நாட்களிலும், வியாதி உள்ள நாட்களிலும், சோதனையான நாட்களிலும், சோதனையே இல்லாத நாட்களிலும் தேவன் நமது எல்லா காலங்களிலேயும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தால் சந்தோஷம்தான். தேவன் யாருக்கு நல்லவர் என்றால், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒருமுறை தாவீது பாவம் செய்தபோது சுத்த இருதயம், தூய இருதயம் இழந்து அவனது எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டது போல் காணப்படுகின்றன. அதே போன்று இன்றுள்ள தேவ பிள்ளைகளும் தவறான வழி நடத்துதல் சென்று கொண்டு தேவனை தேடி போராடி வருகிறார்கள். ஆம், அனைவரும் தேவனை தேடலாம். ஆனால் தவறான தீய வழியில் மாய்மான இருதயத்துடன் தேவனை தேடினால் தேவன் அவர்களுக்கு எப்படி நல்லவராக இருக்க முடியும்? ஆம், நம் தேவன் மகா இரக்கமுள்ள அன்புமுள்ள தேவன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதற்கு சில கண்டிஷனும் உண்டு. அது என்னவென்றால், நம் இருதயத்தை கள்ளம் கபடற்ற சுத்த இருதயமுள்ளவர்களாய் தேவாதி தேவனை தேடும்போது தேவன் நமக்கும் நல்லவராகவே இருக்கிறார் என்பதுதான் பொருள். ஆமென். God bless you.